நல்லா சாப்பிடுங்கடா. ஆனா வேலையை மட்டும் பார்க்காதீங்க. டேய், சாரா கன்னத்துல கை வச்சிட்டு இருக்க. எங்க ஊரே தண்ணியில மிதக்குது சார். எந்த ஊரா உன் ஊரு? விஜயவாடா. ஏய், வெள்ளம் வடிய இன்னும் 1 வாரம் ஆகுமாண்டா. அதுக்காக விட சாப்பிடாம இருக்க? சாப்பிட்றா. டேய் கொண்டால் சார், தூங்குறானா மயக்கத்துல இருக்கானாடா? மயக்கத்துல தான் சார் இருக்கான். அப்படியா சொல்ற? டேய் டேய், தண்ணி விடுறா. கொண்டால் தூக்குடா அவனை. சரி. சேர் வயிற்றிலே பசி, உடம்பு முழுக்க வலி, எப்ப வேணாலும் உயிர் போகிற அபாயம். இப்போ மரண பயம் உனக்கு வரலையா? மரணம் உண்மை, அதை பற்றிய பயம் மாயை. அப்புறம் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச சக்தியையும் பேசியே வீணாக்கிட்டு பெரிய புரட்சி செய்ய போறோம்னு கிளம்பிட்டீங்களா? இப்ப என்னடா ஆச்சு? என் கையால தான்டா உன் உயிர் போக போகுது. நீ வசதியா வாடுறதுக்கு ஆதி எத்தனையோ சந்தர்ப்பம் கொடுத்தான்டா. எல்லாத்தையும் வீணாக்கிட்டடா. உனக்கு ஒரு குடும்பம்னு ஒண்ணு இல்லடா. அதான்டா இவ்வளவு பிடிவாதம். ஒருவனின் மன உறுதியை அவன் குடும்பம் குலைத்துவிடும் என்று எதிர்பார்க்கிறாயா? இல்லை என்பதை பல தலைவர்கள் வாழ்ந்து நிரூபித்து விட்டுத்தான் போயிருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் பதில் பேசாத, எனக்கு பிடிக்காது. உனக்கு மட்டுமல்ல, அதிகாரத்தில் இருக்கும் யாருக்குமே பிடிக்காது. அதற்காக எங்களது உரிமைகளை கேட்காமல் விட்டுவிட முடியுமா? கிடைக்காது எதுக்குடா கேட்கறீங்க? உண்மைதான். சில நேரம் கேட்பதை விட எடுத்துக்கொள்வதையே சிறந்தது. அதை நான் செய்ய தவறிவிட்டேன். டேய், இதுதான்டா உனக்கு கடைசி சந்தர்ப்பம். மரியாதையா அந்த ஆதாரங்கள் இருக்கிற இடத்த சொல்லிடு. அட, எத்தனை முறைதான் நான் கூறுவது? நீ நன்றாக தமிழ் பேச கற்றுக்கொண்டால் நான் கொடுத்த வாக்கை நிச்சயம் காப்பாற்றுவேன். என்ன கோமாளி நினைச்சியாடா? நீ கோமாளி என்பதை நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமோ? உன் வழியில உன்னை மடக்கலாம் தான் கொஞ்சம் விட்டு கொடுத்தாண்டா. நீ அளவுக்கு மீறி போறடா. நீ சாகத்தாண்டா போற. அந்த விதியை யாராலும் மாத்த முடியாடா. உனக்கு நான் தாண்டா யமன். உனக்கு யமன் யாரோ? சத்தம் போடாதே. உறக்க பேசினால் ஒருபோதும் போய் நிலைத்து. உண்மையை மெதுவாக கூறினாலும் சம்பந்தப்பட்டவர்கள் காதில் அது இடி போலத்தான் விழுகிறது. அந்த இடி உன் தலையில நாளைக்கு விழத்தாண்டா போகுது. எவ்வளவு பேசணுமோ அதை இன்னைக்கே பேசி தீர்த்துடுறா. டேய் கொண்டால் சார், இந்த ஆளுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்காடா. சரி சார். செத்து தொலையட்டும்.
தில்லா, சார் உன்கிட்ட நான் எவ்வளவு பெரிய பொறுப்பை படிச்சிருக்கேன், அது கூட புரிஞ்சுக்காம எதுக்காக அந்த இடத்தை விட்டு இங்க வந்த? என்னையும் ஏன் இங்க வர சொன்ன? வர சொல்ல வேண்டிய கட்டாயம் சார். என்னால முடியல சார். என்ன முடியல? சார் அவனை சமாளிக்க முடியல சார். ஒரு புள்ளப்பூச்சை பிடிச்சி காதுக்குள்ள விட்டுக்கிட்ட மாதிரி ஒரு எரிச்சல் சார். அதான் நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிருக்கேன்ல. அவனால நமக்கு சில காரியங்கள் ஆக வேண்டியது இருக்கு. அதுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும். சார் அவன்கிட்ட சங்கரபாண்டியன் சம்பந்தமான ஆதாரங்கள் இருக்கு, அவ்வளவுதானே சார்? அதெல்லாம் எங்க இருக்குன்னு அவன் சொல்லிட்டானா, இல்ல நீ தான் கண்டுபிடிச்சியா? சார் அவன் சொல்ல மாட்டான் சார். நாமளே கண்டுபிடிச்சலாம்னா பிறகு எதுக்கு சார் அவனை வச்சு நாம மேய்க்கணும்? நீ என்னதான் சொல்ல வர? சார் அவனை வச்சுலாம் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது சார். ஆமா, அவன் எதுக்கும் பயப்படுற மாதிரி தெரியல சார். ஆனா ஒரு வார்த்தை வாயை திறந்து சொல்றானா சார்? அவன் ஒரு வார்த்தை சொல்லல. சொல்லலையா? இல்ல அவன் கிட்ட இருந்து உன்னால ஒரு வார்த்தை கூட வாங்க முடியலையா? சார் நான் அவனை டார்ச்சர் பண்ணலாம்னு நினைச்சா அவன் என்னைய டார்ச்சர் பண்றான் சார். சார் நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன் சார். அவன்கிட்ட இருந்து என்னால உண்மையை வாங்க முடியல. ஆனா அவன் உயிரை என்னால வாங்க முடியும் சார். அது சுலபந்தான். ஆனா நமக்கு வேண்டியது அந்த ஆதாரங்கள். சார் நீங்க இன்னும் புரிஞ்சுக்கிட்டவே மாட்டேங்க சார். அவன் யார் கேட்டாலும் எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டான் சார். அவன் கண்ணில் பயமே தெரியல சார். பயமே இல்லாதவனை எப்படி சார் பயமுறுத்துறது நாம? இனிமேல் அவன் நமக்கு யூஸ் இல்லை சார். அவனை நம்பி பிரயோஜனமே இல்லை சார். நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னா அவன் நமக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான். தேவையில்லாத சுமையை உடனே இறக்கி வச்சிடணும். அப்ப அவன் கதையை முடிச்சிட்டுமா சார்? பொறு பொறு, கடைசி தடவை அவன் கிட்ட நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். சார் வாங்க சார், அப்போ போகலாம். என்ன ஏன் இவ்வளவு அவசரப்படுற? சார் இன்னைக்கு ஒரு நாள் போறதில்ல. சார் என் மனசு துடிக்குது சார். எனக்கு எவ்வளவு டார்ச்சர் கொடுக்கறான் தெரியுமா சார்? தமிழ்ல பேச சொல்லி தமிழ் கிளாஸ் எடுக்கிறான் சார் அவன். நானும் முட்டா பைய மாதிரி முயற்சி பண்ணேன் சார். கூல் கூல் கூல், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் தில்லா. நமக்கு தேவையில்லாத ஒவ்வொருத்தரோட கணக்கை நான் முடிச்சுக்கிட்டு தான் வரேன். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ல ஒட்டிக்கிட்டு இருந்த ரேகாவை நான் இப்பதான் முடிச்சேன். அடுத்தது அந்த தோழர். ஒருவேளை அவன் நாளைக்கு ஆதாரங்களை ஒப்படைச்சிட்டா? அப்படின்னா ஒருவேளை நாளைக்கு ஆதாரத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சா உயிரோட விட்டுருவீங்களா சார்? நோ, நெவர். ஆதாரத்தை எடுத்ததும் அவனையும் புதைச்சிடணும். உயிரோட விட்டா அவன் நமக்கு குறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்ப அவன் தரலைன்னா அப்பவும் கொல்வோம். நமக்கு பயன்படாதவன் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நாளைக்கு அந்த தோழர் லைஃபோட கடைசி நாள். அப்ப நாளையோட அவன் ஒளிஞ்சான். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். என்ன சார்? அந்த தோழனை என் கையால கொல்லணும் சார். அவசரப்பட்டு நீங்க எதுவும் பண்ணிடக்கூடாது சார். அவ்வளவுதானே? ஆமாம் சார். அந்த தோழர் அவன் உன் கையால தான் சாவான். சார் துப்பாக்கி எடுத்து கடைசி புல்லட் தீர வரைக்கும் அவனை சுட்டுக்கிட்டே இருக்கணும் சார். அவன் துடி துடித்து சாகணும் சார். அதை பார்த்து பார்த்து ரசிச்சு சிரிக்கணும் சார். நான் தில்லா சார் எல்லாம் நாளைக்கு நடக்கும். தோழரை நான் சந்திக்கிற வரைக்கும் அவனை கவனமா பாத்துக்கோ. அவனை கட்டி போட்டு தான் சார் அங்க வச்சிருக்கோம். இருந்தாலும் கவனமா பாத்துக்கோ. அவன் ஆல்ரெடி தப்பிக்க முயற்சி பண்ணிருக்கான். ஓகே சார். சரி நான் கிளம்புறேன். நாளைக்கு அவனை வந்து பாக்குறேன் சார். வாங்க சார். டேய் தோழா, இன்னைக்கு தாண்டா உன கடைசி நாள். விடிந்தாள் உன் வாழ்க்கை இருளாக போகிறது. சங்கர பாண்டியன் சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள், வீடியோ டேப் என்கிட்ட மரியாதை ஒப்படைச்சிடு. பொழைச்சு போன்னு விட்டுறேன். ஆதி, இத்தனை நாட்களாக அதை பற்றி வாயையே திறக்காத நான் இனிமேலும் சொல்லுவேன் என்று நம்புகிறாயே, அது உனக்கே முட்டாள்தனமாகப்படவில்லை? இது பார், உனக்கும் எனக்கு இருக்கிற இந்த சின்ன கேப் தான் உன் வாழ்வுக்கும் சாவுக்கு இருக்கிற தூரம். பிடிவாதம் பிடிச்சு அனாவசியமா உயிரை விட்டுறாத. ஆதி,
உயிருக்காக நான் எப்போதுமே பயந்ததில்லை. இப்போதும் அப்படித்தான். அதில் உனக்கேதும் சந்தேகம் இருந்தால் தில்லாவை கேட்டுப்பார். சார் இப்படித்தான் சார் அவன் நமக்கு பிபி ஏத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பான். ஆனா வாயை திறந்து ஒரு வார்த்தை அந்த ஆதாரங்கள் இருக்க இடத்த சொல்ல மாட்டேங்கிறான். அப்படியா? ஆமா சார். சொல்ல மாட்டானா? சொல்ல மாட்டானா? சொல்ல மாட்டியா? இப்போ சொல்வேடா. சொல்லுவேன். சொல்லலன்னா சுட்டுருவேன். நான் ட்ரிக்கர் மட்டும் பிரஸ் பண்ண உயிர் போயிடும். இப்ப சொல்லு, உனக்கு உயிர் மேல பயம் இல்ல? இருக்கு, உள்ள இருக்கு. ஆனா ரொம்ப கவனமா அதை மறைக்கிற. இது பார்த்தோலர், உன்கிட்ட விளையாடுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. உனக்கு நான் எக்ஸாக்ட்டா 15 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள உன் முடிவை மாத்திக்கிட்டு அந்த ஆதாரங்களை என்கிட்ட ஒப்படைச்சிடு. உன்னை நான் விட்டுறேன். இல்லனா உன்னை சுட்டு தள்ளிடுவேன். I will bloody shoot you down. Take me seriously. இது வெறும் மிரட்டல் இல்ல. யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடு. இப்போ மணி 8. 8:15 பதில் வரணும். யோசி யோசி. ஆதி, எனது கட்டுக்களை சற்று தளர்த்தி விட சொல்ல முடியுமா? What's he saying, man? சார் அவன் கட் அவுத்து விட சொல்றான் சார். கட்டாவுக்கு சொல்றானா? எதுக்கியா கட்டாவுக்கணும்? எதுக்கு மேன்? குளியலறைக்கு செல்ல வேண்டும். டேய் உன்னை கண்ணால் எடுத்து அடிக்கிறோம்டா. குளியல் அறையா? வேட்டியா வர்றா? இங்கேயே குளிடா நீ. குளியல் அவிழ்த்துக்கொள், ஆடையை அவிழ்த்துக்கொள். தமிழனே, தமிழனின் தன்மானத்தை வாங்குவது என்பது தமிழனுக்கு புதியதல்லவே. பல்ல உடைச்சிருவான்டா. சார் தப்பிக்க பார்க்கறான் சார். விடு, தப்பிக்க பார்க்கறான். விடு விடு. இது பாருடா, இவன் நினைச்சாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இது பார், நான் உனக்கு 15 minutes டைம் கொடுத்திருக்கேன். இந்த ஏரியால எங்க வேணாலும் போ. ஆனா 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி நீ நடந்துக்கல, நான் சொன்ன மாதிரி உன்னை தூக்கிடுவேன். ஹேய் வாங்கியா வாங்க, இவனை கூட்டிட்டு போங்க. கமான் சார் அவன் வேட்டி உருவிட்டான் போ சார், ஓடிடுவான் சார். எங்கேயும் ஓட கவலைப்படாதே மாட்டான். தில்லா, கவலைப்படாதே. நான் ஒன்றும் தப்பித்து ஓடிவிட மாட்டேன். இனிமேலும் நான் ஓடுவதாக உத்தேசமில்லை, உங்களை விரட்டுவதாகவே உத்தேசம். ஏய், கூட்டிட்டு போங்கயா, கூட்டிட்டு போங்க. அறிவிட்டவன கையை கட்டி கூட்டு வராம மாப்பிள மாதிரி கூட்டு வந்து. தில்லா, கவலைப்பட வேண்டாம். இனி நான் உங்களை விட்டு ஓடுவதாக இல்லை. திருவாளர் ஆதி அவர்கள் கொடுத்த 15 நிமிட கெடு முடிந்து விட்டது. ஆதி, உங்கள் எண்ணப்படி என்னை தாராளமாக சுட்டுக் கொல்லலாம்.